பெர்ஃபெக்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா, ஹான்ஸ்லோன்னு பேரு, ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த இடத்துல நான் ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 12 வயசு பையன் சைக்கிள் என் பக்கத்துல வந்து நிக்கிறான். ஹேவ் யூ காட் டோப் அப்படின்றான். ஏய், வக்ஃபு போர்டுனா என்னன்னே தெரியாம வகுப்பு போர்டு அப்படின்னு வந்து பேசக்கூடிய ஒரு நடிகருடைய கட்சி அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு நினைக்கிற இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பொய்கள் உரைப்பவர்கள் உரைச்சுன்னு தான் இருப்பாங்க. எந்த ஒரு கண்ட்ரிலையும் ஒரு ஆட்சி வந்து நம்ம கையில சரியா இல்லாத நேரத்துல, பயங்கரமான த்ரெட் இருக்கிற நேரத்துல, அவர் வந்து ஒரு பெரிய பதவியில இல்லாத நேரத்துல கூட இந்த இடத்துல வந்து கொடியேற்றிடுறா பாப்போம்னு சொன்னப்போ உயிரை பத்தி கவலைப்படாம போய் கொடியேற்றினவர். அங்கதான் காஷ்மீர் மறுபடியும் இந்தியா கைக்கு வர ஆரம்பிச்சு. பிரதமரை இவ்வளவு அசிங்கமா பேசினதுக்கு அப்புறம் அவன் அட்லீஸ்ட் ஜெயிலுக்காச்சும் போவான். அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களாக பல விஷயங்களை நம்ம வந்து பால்கான் அட்டாக் பத்தி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில வந்து மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு தாக்குதல். போதாக்குறைக்கு காஷ்மீர் இயல்பு நிலைக்கு இந்தியாவின் தேசிய நீரோட்டத்தோடு இணையும் இந்த சமயத்தில் இந்த தாக்குதல் அப்படின்றது எவ்வளவு பெரிய எஃபெக்டா இருக்கும் அப்படின்றதையும் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். பல கேள்விகள் நம்முடன் எழுந்திருக்கின்றன. பட் வெளியில இருக்கிற டெரரிஸ்ட கூட ஹேண்டில் பண்ணிடலாம், உள்ள இருக்கிற டெரரிஸ்டுகளை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற வினாக்களும் கேள்விகளும் எழுந்திருக்கிறது. நம்முடன் இதை விவரமாக விவாதிக்க அரசியல் விமர்சகர் வெங்கட் பிரசாத் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. சார், முதல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் தோல்வி அப்படின்னு எடுத்துலாமா? இதுக்கு யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்? இதுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா இதுல ஒரு தோல்வி இருக்கு, அதை நான் வந்து மறுக்கல. பட் அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து டீடைல் தெரிஞ்சுக்கல அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த மலை யார் அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தானே இன்டெலிஜென்ஸ்ன்றது வரும். இல்ல ஐ வில் கம் டு தட். நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சில ஏஜென்சிஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த இடம் பார்டர் கிடையாது, முதல்ல மக்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க 2023க்கு பெஹல்கம்க்கு இதே ஹில்லுக்கு மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு கவர்னர் ஆட்சி கீழ தான் அது இருந்துச்சு. அப்பதான் வந்து 3 யூனியன் டெரிட்டரிஸா உருவாகி அந்த டயத்துல வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாம இருந்த டயத்துல நான் போயிருந்தேன். சரிங்களா? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருந்ததுனால 10 அடிக்கு ஒரு மிலிட்டரி மேன், ஆயுதம் ஏந்திய மிலிட்டரி மேன், இவங்களோட சேர்ந்து சிஆர்பிஎஃப் ஓட சப்போர்ட்னு பக்கா எக்யூப்டா அந்த இடம் இருக்கும். பெஹல்கம் பத்தி நான் உங்க எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். நான் காஷ்மீர் 2023ல விசிட் பண்ணேன். அங்க நான் 2-3 இடம் போனேன். குல்மார்க் போனேன், பெஹல்கம் போனேன், இன்னும் 2-3 இடங்கள் போனேன். உண்மையிலேயே ரொம்ப 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 ஆன்மீக உணர்வு, ஸ்பிரிச்சுவல் ஃபீல் இருக்கக்கூடிய இடம் பெஹல்கம் தான். ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். இதை வந்து நான் இப்போ இல்ல, என்னோட யூடியூப் சேனல் நம்பி பாத்தீங்கன்னா எப்போ சொல்லிருக்கேன். அந்த தண்ணியில பக்கத்துல இருக்கிறதால எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம அந்த பூமியே ஆன்மீக பூமி தலைவா. முதல்ல ஒரு பேசிக் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஆன்மீக சக்தி வாய்ந்த ஒரு இடம். அந்த காஷ்மீர்னு சொல்லக்கூடிய அந்த நிலப்பகுதி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மொத்தம். அந்த காஷ்மீரை எந்த மதம் பிடிக்கிறதோ, கையகப்படுத்துதோ, அந்த மதம் தான் உலக வந்து ஆன்மீக ரீதியா ஆளுங்கிறது வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அதனால தான் அந்த இடத்தை பிடிக்கணும்னு இஸ்லாமிக் போர்சஸ் வெறியோட சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக பலம் அது வந்து இந்துத்துவ நம்பிக்கையை நோக்கி தான் இருக்கு. ஏன்னா சிவன் வாழ்ந்த இடம், வாழ்கின்ற இடம் அப்படிங்கிறதுனால. அந்த தண்ணியில கால் வச்சாலே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் தானா வரும். இத்தனை யுத்தங்கள், இத்தனை ரத்தங்கள் பார்த்த பூமினா கூட. அப்ப அந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருந்த வரைக்கும் என் கண்ணால நான் ஆர்மி மேனை பார்த்தேன். நீங்க போய் அவங்க கிட்ட செல்ஃபில எடுத்துக்க கூடாது, ஏன்னா அவங்க ஃபேஸ் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. பட் என் குழந்தை போய் 2 ஆர்மி மேன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினான். கால் வலிக்க 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 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்டாட்டிக்கா ஒரு இடத்துல நிப்பாங்க. அவங்களுடைய பார்வை கண் இமைக்கிறதை நீங்க கவனிக்க முடியாது, அவ்வளவு ஷார்ப்பா பார்ப்பாங்க. பெஹல்கம்ல நான் பார்த்திருக்கேன். நாங்க தங்கி இருந்த ரூம் வந்து நாங்க வந்து டீலக்ஸ் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அவங்க ஸ்டாண்டர்ட் கொடுத்தாங்க. இது எல்லாமே உங்க பதிலுக்கு நான் வர விஷயம் தான். கொஞ்சம் டீடைலா சொல்ல விரும்பல. அப்ப அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் ரூம் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. அவர் அந்த ரூமை காமிக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிறந்து வளர்ந்த ஒரு இஸ்லாமியர், ஒரு காஷ்மீரி. சரிங்களா? அவர் வந்து இத பாருங்க, இந்த ரூம் நல்லா தான் இருக்கும், இந்த ரூம் நல்லா தான் இருக்கு எனக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. பாத்ரூம் கதவை திறக்கிறாரு. திறந்ததுக்கு அப்புறம் பாத்ரூம்க்கு அந்த பக்கம் ஒரு கதவு. என்னைக்காவது நீங்க ஒரு பாத்ரூம்க்கு 2 கதவு இருக்கிறத பாத்துருக்கீங்களா? அந்த பக்கம் ஒரு கதவு. அவர் அந்த கதவை திறந்துட்டீங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஹால் இருக்கு. நீங்க அந்த ஹாலை வெளியில இருந்து கண்டே பிடிக்க முடியாது, அப்படி இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஹால்ல உட்காந்து பேசலாம். யோ, நான் டூரிசம்க்கு 5 நாள் வந்திருக்கேன், நான் எதுக்கே பாத்ரூம் வழியா என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறேன்? என்ன விளையாடுறியா? இது என்ன பாதுகாப்பே இல்லாம இருக்குன்னு நான் சண்டை போட்டு, அந்த ட்ரிப் ஏஜென்சியோட சண்டை போட்டு, அப்புறம் எனக்கு வேற ஒரு ப்ராப்பர் ரூம் கொடுத்தாங்க. ரொம்ப சேஃபான ஒரு ரூம் கொடுத்தாங்க. பட் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அங்க இருக்கிற லோக்கல் மக்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேச்சு கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில நான் பேச்சு கொடுக்குறேன்.
இது எல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியும் டெரரிஸ்ட் ஹைட் ஸ்பாட்ஸா இருந்த இடம். அந்த இடத்த அழகா ப்ராப்பர் ஹோட்டலா மாத்தி, ஏன்னா டூரிசம் வந்து 34 லட்சம் 34,000 34 லட்சமா 2020கள்ல இருந்தது. 2023ல நான் போன வருஷத்துல 2 கோடி பேர் போயிருக்காங்க டூரிஸ்டா. அதுக்கு அடுத்த வருஷத்துல 2 கோடியே 40 லட்சம் பேரு. சோ அப்படி ஒரு சூப்பர் பிளேஸா மாறினதுக்கு அப்புறம் அங்க வந்து வெஜிடேரியன் ஃபுட்டும் கிடைக்கும். அது வந்து அந்த சப்பாத்தியே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா அந்த நானோட கெட்டியா பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் அது. அவங்க கிட்ட வாங்கும்போது நான் பேச்சு குடுக்குறேன். அந்த அம்மா சொல்றாங்க, என் பிள்ளைங்க எல்லாம் இப்ப வந்து ஸ்கூலுக்கு போகுது. ஒரு புள்ள ஸ்கூலுக்கு போகுது, ஒரு புள்ள வேலைக்கு போகுது. அதாவது இந்த 2019க்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்படியே சொல்றாங்க. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் கர்ஃப்யூ இருக்குமா. 6 மாசம் கர்ஃப்யூ. சரிங்களா? ஒரு ஒரு யோசிச்சு பாருங்க. லாக்டவுன்ல நம்ம எவ்வளவு தவிச்சோம்னா, 6 மாசம் கர்ஃப்யூனா அங்க இருக்கிற குழந்தைங்களோட படிப்பு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். படிப்புக்கு வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ரூ. 500 வாங்கி கல்ல எறிதல் விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, டூரிஸ்ட் வந்த வண்ணமா இருக்காங்க. எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. என் புள்ள தான் எந்த மலையில இந்த அட்டாக் நடந்துச்சோ, அதே மலையில அவங்க பையன் வந்து அந்த போனி, அந்த சின்ன குதிரைய கையில வச்சுட்டு 3 மலை நடப்பாரு பாவம். ஓகேங்களா? 3 மலை நடக்கணும். ஒரு ட்ரிப். ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தா ரூ. 300 குடுப்பாங்க அவங்களுக்கு. அங்க வர டூரிஸ்ட் மனசு வந்து ஒரு ரூ. 200 அந்த மாரி குடுத்தா. சோ கிட்டத்தட்ட ஒரு 1200ல 1400 அவர் சம்பாதிப்பாராம் ஒரு நாளைக்கு. அதே மாரி என் பிள்ளைங்க இப்ப ஸ்கூலுக்கு போகுதுங்க அப்படின்னு பெருமையா சொன்னாங்க. சோ அப்படி இருந்த இடம் 2003, 2004ல. இப்போ அந்த ஜேகேஎன்சி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சியை சேர்ந்த உமர் அப்துல்லா ஆட்சிக்கு வராரு. வந்த 6 மாசத்துல மிலிட்டன்ஸ் தீவிரவாதிகளோட அட்டாக் சிவிலியன்ஸ் மேலயும் ஆர்மி மென் மேலயும் 208% ஏறி இருக்கு. 208 டைம்ஸ். ஓகேங்களா? அதாவது நீங்க சொல்றது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஆட்சியை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. தட் இஸ் அகைன்ஸ்ட் தி கான்செப்ட் ஆஃப் இந்தியன். இப்ப இருக்கிற நிலைமையில நான் ஓபனாவே சொல்றேன், காஷ்மீர்ல குடுக்காதீங்கங்கறேன். 365 காஷ்மீர்லயும் வெஸ்ட் பெங்காலையும் அமெண்ட் பண்ணணும்ன்றேன். டெமோக்ரஸியை காப்பாத்துறோம் இது வரைக்கும் அதை பண்ணாதது பிஜேபியோட தவறுன்னு ஓபனா நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அப்படின்னும் போது அது நம்பிக்கை இருக்கணும். ஓகே, அரசாங்கத்து மீது நம்மளுக்கு வந்து கன்சர்ன் இருக்கலாம். பட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே கூடாது. டைரக்டா ஒரு அதிபராட்சி மாதிரி அங்க நடக்கணும்னு சொல்றது வந்து அகைன்ஸ்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கரெக்ட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கட்டும் தலைவா. பட் அதே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 365 என்ன சொல்றாங்க? எந்த இடத்துல சட்ட ஒழுங்கும் மக்கள் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறதோ அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தான் அந்த ரூல் சொல்லுது. ஆனா அத பொலிட்டிக்கல் ரீசன்காக எத்தனை தடவை காங்கிரஸ் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதோட அவங்களுடைய 4வது ஆட்சி இப்போ. முதல்ல வாஜ்பாய் 2 ஆட்சி, அந்த 2 ஆட்சியில மூத்த ஆட்சியை 11 நாள்ல விட்டாரு. ஏன் விட்டாரு? ஜெயலலிதா அவர்கள் ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சி உருவானதுக்கு அப்புறம் நீங்க 365 பண்ணி ஆட்சியை கலைக்கணும். கருணாநிதி அவர்களோட ஆட்சியை கலைக்க சொன்னாங்க. முடியாது. நாங்க டெமோக்ரஸிக்கு எதிராக நிக்க மாட்டோம்னு ஆட்சியை இழந்த கட்சி இது. இப்ப திமுக அவங்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு காரணம் இருந்தது. பொலிட்டிக்கல் காரணத்துக்காக நான் செய்ய மாட்டேன்னு எடுத்தது கரெக்ட் ஸ்டாண்ட். ஆனா இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல நம்ம நாட்டை சேர்ந்தவர்களா சொல்லப்படுற இஸ்லாமியர்களாலேயே போய் குடியுரிமை வாங்கி வந்த இஸ்லாமியர்களால இந்துக்கள் கொல்லப்படுறாங்க வெஸ்ட் பெங்கால்ல. இங்க அட்டாக் 208% ஏறி இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு டூ இட். ஏன்னா இந்த முறை பிஜேபியும் ஒன்னும் வந்து பயங்கரமாலாம் தோக்கல. எனக்கு என்னுடைய மெமரி சரியா இருந்தால் 31% மேல வாக்கு வாங்கினா தனிப்பெரும் கட்சியிலே அதுதான் ஹையஸ்ட். அப்படி இருக்கும்பொழுது நீங்க கொஞ்சம் அந்த டெமோகிராஃபி பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையும் தோத்த இடங்கள்ல கூட. ஜம்மு ஏரியா ஃபுல்லா பிஜேபி டாமினேட் பண்ணிருக்கு. ஜம்மு ஏரியா பார்டர் தாண்டினாலே ஃபுல்லா நேஷனல் கான்ஃபரன்ஸ் பண்ணிருக்கு. காஷ்மீர்ல பிஜேபி தோர்த்த இடங்கள்ல அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் கரெக்டா அங்க இருக்கிற பெண்கள் சதவீதத்தோட கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது பிரதர். ஒண்ணு கூடலாம் இருக்கு இல்ல ஒரு 0.5 எல்லாம் குறைச்சலா இருக்கு. அவ்வளவு மேட்ச் ஆகுது. சோ இப்போ நவ கமிங் டு தி பாயிண்ட், அங்க மெச்சூரிட்டி இல்லாம இன்னமும் நம்ம மக்கள் ஏன் இங்க தமிழ்நாட்டுல நம்பலையா மதவாத கட்சி பிஜேபின்னு திருப்பி கேள்வி கேட்கிறோம். ஏன்பா மதவாத கட்சி பிஜேபின்ற காஷ்மீர்ல எத்தனை இஸ்லாமியர்கள் இறந்து போனாங்க? இல்ல உத்தரப்பிரதேசல எத்தனை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம திருப்பி சொல்லியுமே மதவாத கட்சின்னு சொல்லி இப்போ திமுக ஆட்சி பிடிக்காம நடிகரை தேடி ஓடுறோம்ல. சோ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இங்கேயே இல்லங்கிறப்போ அங்க என்ன இருக்கும்? அதனால அந்த மக்கள் கிட்ட வந்து நம்ம விட்டுறோம். பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல. இப்போ உமர் அப்துல்லா வந்து ரீசெண்டா கொடுத்த பிபிசி இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா 370 வந்து ஒரு க்ளோஸ்டு கேஸ். நம்ம மோடி இருக்கிற வரைக்கும் 370 வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு. சோ அவர் அந்த ஒரு நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ண மாதிரி தான் சமீபத்துல அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அதை செஞ்சுட்டு
அடுத்து அவருடைய ஆரம்பத்துல கூட்டணியில இருந்து இப்ப கூட்டணியில இல்லாம இருக்கிற காங்கிரஸ் துணையாலும் இவர் துணையாலும் தீவிரவாதம் அந்த இடத்துல ஆதரிக்கப்படுதுன்னு நான் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணது யார் தெரியுமா? லோக்கல் போலீஸ். ஏன்னா இப்ப நான் அந்த பாயிண்ட்க்கு வரேன். இது பார்டர் கிடையாது. இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட், நிறைய டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்ட். இது லோக்கல் போலீஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க திடுதிப்புன்னு ஒரு இடத்துல நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு உரிமை இருக்குன்னு மிலிட்டரி போர்சஸ் வந்து அப்படியே கூச்சிட முடியாது ஸ்டேட் கவர்மெண்டோட அனுமதி இல்லாமல். அது கரெக்டா இல்லையா? இப்ப நீங்க ஒண்ணு லட்சமா யோசிச்சு பாருங்க. கனிம வள கொள்ளை பயங்கரமா நடக்குது தமிழ்நாட்டுல. இது ஊருக்கே தெரியும். அதே மாதிரி கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துல மெயின் பிரெயினா இருந்தவரோட இறப்புக்கு அத்தனை பேர் அப்படியே அஞ்சலி செலுத்த போறாங்க. எந்த ஊர்ல நடக்குமா? நான் வந்து மறுபடியும் லிட்டில் ஆஃப் த டாபிக், பட் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ராம ஜென்ம பூமியோடைய திறப்பு, அதாவது அயோத்தியா கோவில் திறப்பை வந்து பிஜேபி காரங்க பயங்கரமா கொண்டாடிட்டாங்கன்னு இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன் அலெக்ஸ் வந்து அப்படியே பயங்கரமா கலாய்க்கிறார். நானுமே ராமரை கும்பிடுறவன் தான், என்னதான் கிறிஸ்டினா இருந்தாலும். ஏன்னா நான் இசையை வந்து முறையா பயில்றவன். தினமும் 2 ராமர் பாட்டாவது நான் பாடுவேன். ஆனா இந்த அயோத்தி கோவில் திறப்பு அவங்க கொண்டாட்டம் வந்து அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டி, இல்ல சாரி சவுண்ட் ப்ராப்ளம், அதாவது புத்தாலியாமா அவரு. சரி ஓகே, நீ அவ்வளவு நேஷனலிஸ்டிக்கா கண்டம் பண்ற. ஒரு கொலை செய்தவரை, அப்பாவிகளை குண்டு வச்சு கொன்னவருடைய இறப்பை கொண்டாடினாங்கல்ல. இறப்பை வந்து தமிழர்களை கொண்டவர்கள் இத்தனைக்கும். தமிழர்களை கொன்றவர்கள். அப்ப அலெக்ஸ் பேசுங்க அதை பத்தி ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் பண்றதுக்கு தலை இருக்காது. சரிங்களா? சோ பாயிண்ட் என்னன்னா இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு கொலை செய்தவருக்கு மரியாதை நடக்குதுன்னு உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய பயங்கரமான ஃபோர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர முடியுமா? முடியாது இல்ல. ஒண்ணு இல்ல தலைவா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் டீடைலா போறதுக்கான ரீசன் கொஞ்சம் டைம் எடுத்தாலும், ஒரு 10 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாரா அண்ணா நகர்ல ஒரு ரவுடியால. அந்த கொடூரம் தாங்க முடியாம சிபிஐக்கு கேஸ் மாத்துது சென்னை ஹைகோர்ட். நம்ம டாக்ஸ் பணத்துல சுப்ரீம் கோர்ட் மேல மேல்முறையீடு பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த கேஸ சிபிஐ எடுக்க கூடாதுன்னு. இது எவ்வளவு இழிவான ஒரு செயல் பாருங்களேன். நான் அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டேன், நான் வந்து கவர்மெண்ட் செலவை வந்து எக்கச்சக்கமா பயன்படுத்தி ஒரு ஹெலிகாப்டர் கூட யூஸ் பண்ணி ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்படின்னா பெருமைப்படுவீங்களா? இல்ல இந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம் சிபிஐ எடுக்க கூடாதுன்னு பயந்துகிட்டு ஒரு கேஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்றீங்க டாக்ஸ் மணியை வச்சுங்கிறது கேவலமான விஷயமா? எதுக்கு இது இங்க எக்ஸாம்பிள் கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த அளவுக்கான உரிமைகளை மாநில அரசுக்கு கொடுத்திருக்குங்கிறப்போ நீங்க மத்திய அரசு வந்து திடீர்னு ஒரு இடத்துல போய் மிலிட்டரியை டெப்ளாய் பண்ண முடியாது. சோ அங்க இருக்கிற புரோட்டோகால் வந்து ஃபர்ஸ்ட் லோக்கல் போலீஸ் சப்போர்ட்டட் பை சிஆர்பிஎஃப், ஓகேங்களா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அது வந்து நெக்ஸ்ட் ஆர்மியா பார்க்கப்படுது, உங்களுக்கு தெரியும். மூணாவது தான் ஆர்மி. அப்போ இன்டெலிஜென்ஸ் ஏதாவது ஒண்ணு வந்தா கூட அத லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கு தான் தெரிவிப்பாங்க. அந்த ஐபியோட ரிப்போர்ட் வச்சு லோக்கல் கவர்மெண்ட் சுட் ஆக்ட். அப்ப ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த ரிப்போர்ட் ஆல்ரெடி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அதுக்கு அவங்க கரெக்டா ஆக்ட் பண்ணாங்களான்னா கண்டிப்பா இல்லங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நவ கமிங் டு தி அதர் சைடு. இந்த மலையை ஏறணும்னா நண்பரே, நான் அந்த மலைக்கு போயிருக்கேன், திருப்பியும் சொல்றேன். கிட்டத்தட்ட 3 மலைகளை நீங்க நடந்து தான் தாண்டணும், இல்ல போனில தான் தாண்டணும். ஏன்னா அந்த இயற்கை அழகை அப்படியே பாதுகாக்கணுங்கிறதுக்காக அங்க ரோடு போடப்படல. சோ ப்ராப்பர் பேல்கம் ரோட்ல இருந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் யூ வில் ஹேவ் டு கிராஸ் 3 மவுண்டன்ஸ், சின்ன சின்ன மலைகள். அதுல அழகான ஒரு நதி வேற நடுவுல வரும். அங்க நின்னெல்லாம் போட்டோகிராஃபி எடுப்போம். இந்த இடம் ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ், ரொம்ப அழகா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய சில ஆதரவாளர்கள் ஹெல்ப் இல்லாம கண்டிப்பா இவங்களால ஆயுதம் எடுத்துட்டு போயிருக்க முடியாது. சோ கிளியர் கட்டா நான் சொல்றேன், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபெயிலியர் கிடையாது. லோக்கல் கவர்மெண்டோடைய ஒத்துழையாமை. அங்க வந்து இன்ஜினியர் ரஷீதுன்னு நினைக்கிறேன், ஓப்பனாவே பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவா பேசுறாரு. அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம காசுல டாக்ஸ்ல உட்கார வச்சா இந்த மாதிரி அட்டாக்குகள் நடக்கும். சோ இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தான் அவர். திருப்பியும் நான் சொல்றேன், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டங்கிறது அக்செப்டட். ஆனா சில இடங்கள்ல உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியமா இல்ல டெமோக்ரசி முக்கியமானா பாதுகாப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அதுக்கு தான் 356 வருது. சோ நான் வந்து இனிமே அங்க எலெக்ஷனே வைக்க கூடாதுன்னு சொல்லல. பட் ஒரு ஸ்டெபிலைசேஷன் வர வரைக்கும் அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷன், அதாவது ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டு growth மைண்ட் செட்டை அடுத்த ஜெனரேஷன் புரியும் வரை அந்த இடத்துல ஒரு கவர்னர் ஆட்சி இருப்பது தவறில்லைங்கிறத நான் உறுதியா சொல்றேன். ஏன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மறுபடியும் எல்லாம் பேக் டு ஜீரோ போக போகுது. இனி அங்க டூரிசம் இருக்காது. யாரும் உயிரை பணைய வச்சுலாம் அங்க டூரிசம் போக மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா மோடி முயற்சி பண்ணுவார். 2 வாரம் கழிச்சு அவரே போய் அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரு. பட் என்னதான் இருந்தாலும் அங்க மக்கள் போறதுக்கு பயப்படுவாங்க. அப்போ மறுபடியும் வேலை வாய்ப்பும் வருமானமும் குறையும். அப்ப மறுபடியும் அந்த இடத்துல தீவிரவாதத்துக்கு வர வழி இல்லாம, ஏன்னா வருமானம் வரும்போதே ஒரு சில விஷமிகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா வருமானம் வரலன்னா என்ன பண்ணுவாங்க அப்பாவி மக்கள்? So again we are going back to zero.
சோ ஒரு தலைமுறையாவது நல்ல படிப்பு முடிச்சிட்டு இப்பவே நடக்குது. இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நைட் ஷோ பார்த்துட்டு மக்கள் வராங்க காஷ்மீர்ல. ஸ்ரீநகர் மட்டும் நிறைய இடங்கள்ல. சோ அந்த வாழ்க்கையை ஒரு தலைமுறை வாழ்ந்த பிறகு அங்க எலெக்ஷன் நடக்கிறது கரெக்ட். இப்போ நீங்க சொன்ன 2 பாயிண்ட்ல இருந்து நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து லோக்கல் கவர்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் அந்த ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி நீங்க ஒண்ணு சொல்லிருங்க. தே ஆர் நாட் ஆக்டிங் ப்ராப்பர்லின்ட்டு. மோடி மீண்டும் முயற்சி எடுப்பார், அங்கேயே போய் ஒரு ஷோ ஏதாவது நடத்துவாரு அப்படின்னு சொன்னீங்க. நம்ம கொஸ்டின் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்பு மோடி அவர்கள் கட்ராக்கு போக வேண்டிய ஒரு இது இருந்தது, அதே ஜம்மு காஷ்மீர்ல. பட் அதை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. சோ அது ஒருவேளை இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருந்தா உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கலாம், அதனால ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஒருவேளை அது கேன்சல் ஆயிருக்கலாம். சோ ஆல்ரெடி இந்த இன்புட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே இருந்து அவங்க ஒழுங்கா ஆக்ட் பண்ணலையோ அப்படின்ற சந்தேகமும் எழுதுல. அர்த்தம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. ஏன் நான் சொல்றேன் பாருங்க, முதல்ல மோடி அவர்கள் இந்த பிளானை கேன்சல் பண்ணதுக்கு வேற நியாயமான ரீசன்ஸ் இருக்கு. அப்படியே அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு த்ரெட் இருந்தா கூட அந்த இடத்துக்கு போகாத நபர் மோடி கிடையாது. ஏன்னா இப்ப வரைக்கும் ஒவ்வொரு தீபாவளியும் காஷ்மீர்ல ரிஸ்கி ஏரியாஸ்ல போய் செலிப்ரேட் பண்ற மனுஷன் அவர். இந்த வருஷம் உட்பட, அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட. அதே மாதிரி அதாவது ஆட்சி வந்து நம்ம கையில சரியா இல்லாத நேரத்துல, பயங்கரமான த்ரெட் இருக்கிற நேரத்துல, அவர் வந்து ஒரு பெரிய பதவியில இல்லாத நேரத்துல கூட இந்த இடத்துல வந்து கொடி ஏத்திடுறா பாப்போம்னு சொன்னப்போ உயிரை பத்தி கவலைப்படாம போய் கொடி ஏத்தினவர் அவரு. அங்கதான் காஷ்மீர் மறுபடியும் இந்தியா கைக்கு வர ஆரம்பிச்சது, தெரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு வேர்ல்ட்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராணுவமா நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம், அத்தனை டெக்னாலஜி வச்சிருக்கோம், நாம அதுக்கு பயந்துட்டு போலன்னு சொல்றது வந்து இந்த திருமுருகன் காந்தி மாதிரி எதுவுமே ஒரு ஆதாரமே இல்லாம வளரக்கூடிய மக்கள் பேசக்கூடிய விஷயம். இப்போ இந்த அட்டாக்க நடந்தது ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்னு சொல்லக்கூடிய லஷ்கர்-இ தொய்பா அமைப்போட கிளை. அந்த லஷ்கர்-இ தொய்பா அமைப்பை சேர்ந்தவர் தான் நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜன் கொன்னாரு. அவங்க தான் பார்லிமெண்ட் அட்டாக்கிங் பண்ணது, தாஜ் அட்டாக்கிங் பண்ணது. அவங்கள போராளின்னு வளர்னது திருமுருகன் காந்தி. அதாவது எந்த போராளி எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்ட மக்களையும் அந்த எலெக்ஷன் பற்றி எடுத்துட்டு போன இஸ்லாமியரையும் சுட்டுக் கொள்வான். உனக்கு உன்னுடைய மத ரீதியான புண்பட்டனால தான் நீ போராட்டம் பண்றனா, உன் இஸ்லாமியரே நீ எதுக்கு அதுவும் எலெக்ஷன் டியூட்டி முடிச்சுட்டு போறானே ஏன் கொள்ற? எதிர்ப்பு தெரிவிக்கிறது வேற, டெமோக்ரஸிக்கு எதிராக போர் தொடுக்கிறது வேற இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஆள போராளின்னு கூப்பிடக்கூடிய திருமுருகன் காந்தி மாதிரி இப்ப வதோரான்னு ஒருத்தர் வளர்கிறாரு, வதோதரான்னு. அதாவது இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டதால் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துருக்காங்க. அப்ப ஒடுக்கப்பட்டா நீ சட்ட ரீதியா போராடு சார். வக்ஃப் எதிர்க்கான அந்த ஒரு சட்ட திருத்தத்தையே இப்ப சேலஞ்ச் பண்ண முடியுது சுப்ரீம் கோர்ட்ல. இன்ஃபேக்ட் வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் தான் இப்ப ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொருவரும் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சா அது சரியா இருக்காது. அப்ப 80% இந்துக்களும் வந்து இஸ்லாமியருக்கு எதிராக நின்னா வந்து இது சரியான ஒரு விஷயம் வதோதரா சொல்வாரா? சோ இது வந்து இந்த மாதிரி பேசக்கூடியவங்களோட வளரல். ரெண்டாவது, இப்ப இது வந்து கவர்மெண்ட் தெரிஞ்சுமே இதை செய்யாம விட்டுட்டாங்கன்னே வச்சு ஒரு அசம்ஷனுக்கு வரேன். யாருக்கு கெட்ட பேரு? யாருக்கு பதட்டம்? அவங்களுக்கு தான் கெட்ட பேரு. அவங்களுக்கு நம்மள மாதிரி ஓரளவுக்கு படிக்கக்கூடிய மக்களுக்கு புரியுது இது ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு. ஓகேங்களா? ஆனா இந்த படிப்பு இல்லாத இயல்பான மக்கள் முதல்ல யாரை ப்ளேம் பண்ணுவாங்க? சவுத் இந்தியா ஃபுல்லா இன்னுமுமே ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இல்லாம பிஜேபி இருக்கு. இன்னுமுமே பிஜேபிக்கு சவுத் இந்தியால ஒரு சில மக்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அது நேஷனல் டிஃபென்ஸ்க்காக தான். அந்த நேஷனல் டிஃபென்ஸே கேள்விக்குள்ளாச்சுன்னா அது அவங்களுக்கு தான் நெகட்டிவ் பிரதர். அதுவும் சவுத்ல இருக்கிற நிறைய பேர் இறந்திருக்காங்க. ஐபி ஆபீசர்ஸ்லாம் சவுத்ல இருந்து கர்நாடகா ஆந்திரால இருந்து போடுவாங்க. அப்போ இத வந்து நீங்க வந்து கவர்மெண்டோடைய ஒப்புதலோட நடந்ததுன்னு சொல்றது, ஒரு பெண் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு முறையிடும் பொழுது என்ன வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு மைனர் பொண்ணு முறையிடும் போது நீ கோஆபரேட் பண்ணாம எப்படி பண்ணான்னு கேள்வி கேட்கிற கேவலமான கேள்விக்கு சமம். ஏன்னா இது கனெக்டே ஆகல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? லஷ்கர்-இ தொய்பா வந்து பிஜேபிக்கு இணக்கமான இடம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப லஷ்கர்-இ தொய்பாவை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்ல அந்த இன்டெலிஜென்ஸ் இல்ல பர்சனலா நான் உங்களை சொல்லல. நான் இத வந்து ஒரு பாயிண்ட வெளியே பேசக்கூடிய ஆட்கள். நீங்க வந்து மக்களுக்கு புரியறதுக்காக இந்த கேள்வி கேக்குறீங்க. ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் பர்சனல். பட் இத ஒரு பாயிண்டா சொல்லக்கூடிய இந்த சோ கால்டு லெஃப்டிஸ்ட், அதாவது ஒரு கூலி தொழிலாளரோட மகளுக்கு அநீதி இழைக்கப்படும் போது வாயை மூடிக்கிட்டு இருந்து இந்த விஷயத்துக்கு வந்து கொலகாரங்களுக்கு சாதகமா பேசுற லெஃப்டிஸ்ட பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். So the point is it is not connecting. அந்த அளவுக்கு லஷ்கர்-இ தொய்பா பத்தி ஒரு நாலேஜ் வந்து பிஜேபிக்கு இருந்ததுன்னா இன்னும் பிஓகே பிடிச்சிருக்கலாமே. எது பெருமை? பிஓகே பிடிச்சிட்டேன்றது பெருமையா, இல்லனா என்னுடைய மக்கள் இறந்துட்டாங்கங்கிறது பெருமையா? ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். இப்ப யாருக்கு லாஸ்? பொதுவாகவே எந்த ஒரு தேசத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி எதிர்கட்சி முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தாலும் தீவிரவாத தாக்குதல் மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்க ஒரு தேசத்துக்காக ஒன்றாக நிற்பாங்க. ஆனா இப்போ சில பேர் வந்து இந்த சமூக வலைத்தள போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி டெத் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சிரிச்சு வைக்கிறாங்க.
கிண்டல் பண்ற மாதிரி பதிவுகள் எல்லாம் போடுறாங்க, ட்ரோல் பண்றாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து மனசுக்குள்ள வன்மத்தை வச்சு இந்தியா மீதே வன்மத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்திரா காந்தி அவர்கள் யூஸ் பண்ணாங்க. சோ எக்ஸ்டர்னல் த்ரெட்டை விட இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை இந்த அரசு சரியாக கையாளாமல் விட்டு விட்டதா? இத வந்து நான் எஸ்ன்னு தான் ஒத்துக்க போறேன். ஏன்னா, எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்னுவாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு தந்தையா ஒரு குழந்தை மேல அதிக பாசம் வச்சு, நீ என்ன பண்ணாலும் நான் உன்ன வந்து உன் வழியிலேயே போய் சால்வ் பண்ணுவேன்னு நினைக்கக்கூடிய அந்த ஜென்டில் பேரண்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? நீங்க இப்ப நெறைய இந்த வைப்ஸ்லலாம் பார்த்திருப்பீங்க. இந்த ரீல்ஸ்லலாம். ஒரு குழந்தை ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணும்போது, என்னால உன் 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 சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியுது. உன் மனநிலைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ அந்த மனநிலைய ஏத்துக்கோ. அப்டின்லாம் அத வந்து நறுக்குன்னு கொட்டணும்னு தோணும் அந்த அம்மாவோட தலையில. அதத்தான் இப்போ பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து மோடியோட ஆதரவாளன் தான். எனக்கு மோடி அவர்கள் வந்து எவ்வளவோ நல்ல வளர்ச்சி 25 கோடி பேர் வறுமையிலேருந்து வெளிய வராங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நேஷனல் சேஃப்டிக்கு நல்லது, நேஷனோட வளர்ச்சிக்கு நல்லது. மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்ல இன்னும் பிசினஸ பெருக்கிக்கிட்டே போகும். சூப்பரான விஷயம். ஆனா இதெல்லாம் மீறி அவர் வந்து இந்த டெமோக்ரசின்ற வார்த்தைக்கு ரொம்ப பேம்பர் பண்ணிட்டாரோன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு மினிஸ்டர் மோடி வந்து ஹிட்லர், டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா டெமோக்ரஸிய பேம்பர் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு மோடிய வைக்கிறீங்க. வந்து ஹிட்லர், டிக்டேட்டர்லாம் சொல்றவன் யாரு அப்படின்னா, மோடியுடைய தாய் இறந்த பிறகு, அவர் தாயும், மகனையும் கூட இழிவுபடுத்தக்கூடிய அந்த அசிங்கமான வார்த்தைய ஒரு மினிஸ்டரே பேசினப்ப வெளிய சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா, இங்க இருக்கிற ஆட்சியில பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சாங்க. ஒரு முதியவர் பொங்கல் பரிசுல பல்லி விழுந்துருச்சுன்னு சொன்னதுக்காக, அவர் பையன கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணி, அவர் பையன் தூக்கிலேயே தொங்கிட்டாங்க. இத இத பத்தி பேசாம, அத பத்தி பேசுறவங்க தான் அவங்க. ஓகேங்களா? அதாவது பொய் உரைப்பவர்கள் உரைத்துக் கொண்டே இருக்கட்டும். வக்ஃப் போர்டுன்னா என்னன்னே தெரியாம வகுப்பு போர்டு அப்படின்னு வந்து பேசக்கூடிய ஒரு நடிகருடைய கட்சி, அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு நினைக்கிற இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாரி பொய்கள் உரைப்பவர்கள் உரைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எந்த ஒரு கண்ட்ரிலயும் ஒரு 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 பிரதமரை இவ்வளவு அசிங்கமா பேசினதுக்கு அப்புறம் அவன் அட்லீஸ்ட் ஜெயிலுக்காச்சும் போவான். சரிங்களா? அட்லீஸ்ட் ஜெயிலுக்காச்சும் போவான். ஆனா இந்த நாட்டுல சைனாலலாம் காணாம போயிருவான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவன தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். பூமிக்கு அடியில இருப்பான் அவன். ஆனா இந்தியால இன்னும் அவர் மினிஸ்டரா சுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு எம்பி எலக்ஷன்ல அவர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கம்னு எனக்கு சொல்லி மாளல. ஏன்னா படித்தவர்களுடைய மூளை கரெக்ட்டா இருக்கு தமிழ்நாட்டுல. நான் இத ஒரு எக்ஸாம்பிளாவே கோட் பண்றேன். இத பத்தி ஒரு படிச்ச கோயம்புத்தூர் சேர்ந்தவர்ட்ட நான் பேசிக்கிட்டேன். தட் சோ கால்ட் பிராமின் கம்யூனிட்டி இஸ் ஆல்ரெடி சப்போர்ட்டிங்ன்னு சொல்றீங்களே பிஜேபிக்கு. அத சேர்ந்தவர் தான் அவரு. அவர்ட்ட நான் பேசுறேன். என்ன சார் இவ்ளோ அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னா, ஓ! அதுக்காக அவர அரெஸ்ட் பண்ணணும்னீங்களா? அப்ப பேச்சு சுதந்திரம். என்ன என்ன இன்னொருத்தர் அம்மாவ திட்டுறது பேச்சு சுதந்திரமா? சோ இது இந்த இந்த மாதிரி ஒரு அடிப்படை அறிவு இல்லாம, பிஜேபிக்கு எதிரா எது சொன்னாலும் அது கரெக்ட்ன்னு நினைக்கக்கூடிய மனநிலை இருப்பவர்கள் அப்படி இருக்கு. ஆனா, ரியாலிட்டி என்னன்னா, ஒரு ப்ராப்பரான பனிஷ்மென்ட் குடுக்காம, ஒரு ப்ராப்பரான 365 பிரயோகம் இல்லாமல், எதையும் டெமோக்ரசி என்று அனுமதித்ததால் தான் இந்த பிரச்சனை. ஆனா, அதுக்கு நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம்க்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம நாட்டுல இதனால என்ன யாரா அரெஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல. இறைவன் காப்பாற்றட்டும். நம்ம நாட்டுல நம்ம போலீஸையும் அரசியல்வாதிகளையும் பெருசா குறை சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலேயே கண்டனத்துக்குரியவர்கள் ஜுடிஷியரி சிஸ்டம். ஏன்னா ஒரு அரசாங்கத்தை அவங்க பணிய செய்ய விடாம தடுக்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஜுடிஷியரி சிஸ்டம்க்கு ஒரு கட்டுக்கடங்காத சுதந்திரத்தை, ஒரு கட்டுக்கடங்காத பவரை யாருக்கும் நீங்க கீழே இல்லைன்ற பவரை கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும். அனைவருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும். உண்மையை சொல்லுங்க விக்னேஷ், கிடைக்குதா? ஒரு ஒரு பெரிய ஒரு விமர்சனங்கள் இருக்கு. ஒரு நீதிபதி பேசுறாருங்க. நான் இல்ல. ஒரு நீதிபதி வீடியோல பேசுறாரு. ஒரு முன்னாள் நீதிபதி. சாரி டு சே திஸ். நீதிபதிகள் நெறைய விலை போறாங்க. அவங்கள கரெக்ட் பண்ணணும்னா, ஒரு மைனர் பெண் குழந்தைய அவங்களோட அனுப்புனா, தீர்ப்பு அதுக்கு ஏத்த மாரி குடுப்பாங்களாம் 2 நாள் கழிச்சு. இத சொல்றதுக்கு எனக்கு வலிக்குது. அருவருப்பா இருக்கு. அப்படிப்பட்ட ஜுடிஷியரி சிஸ்டம் நீங்க எந்த ஒரு 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 முரணான ஸ்டெப் முரண் இல்ல. ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்க போனாலும், அத வச்சு பயன்படுத்தி அழகா வெளிய வந்துடுறாங்க. நியாயமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் தீர்ப்பு வந்து, இது வந்து ரைட் ஆஃப் ஸ்பீச்ன்னு போயிடுது. நீங்க இப்ப கண்கூடா பார்த்தீங்க. ஒரு ஒரு திரைப்படம், ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஒரு கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும், அத்தன தடைகள் அதற்கு போடப்பட்டது. ஆனா, அதே ஒரு பிராமண இனத்த சேர்ந்த ஒரு பெண்ண ஓப்பனா அவ்ளோ அப்யூசிவா காட்டக்கூடிய அந்த படத்த ஒரு தடை கூட போட முடியல. சோ இந்த அளவுக்கு உங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு செம்ம இன்டெலிஜென்ட்டான ஒரு அட்வொகேட் இல்லன்னா கொஞ்சம் ஜட்ஜ கரெக்ட் பண்ற அளவுக்கான பணம். இது இருந்தா போதும். நீங்க எத வேணா தீர்ப்பு வாங்கலான்ற இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன எடுக்க முடியல. ஆனா எடுத்திருக்கலாம். இத எல்லாத்தையும் மாத்திருக்கலாம். சில விஷயங்கள காதுங்காது வச்ச மாரி தான் பண்ணணும். நீங்க வந்து நான் ஷார்ட்டா சொல்லிட்டா இவ்ளோ டீட்டெயிலா நான் சொன்னது வந்து மக்களுக்கு என்னுடைய மைண்ட் செட் புரியணும்ன்றதுக்கா. இப்ப ஷார்ட்டா சொல்றேன். இதுக்கப்புறம் பிஜேபி என்ன தெரியுமா பண்ணும்?
வெளிய மர்ம நபர்கள் நிறைய பேர் வேலை செய்யறாங்கல்ல, கனடால, பாகிஸ்தான்ல. இப்போ தாவூத் இப்ராஹிம் முதற்கொண்டு நிறைய மர்ம நபர்கள் வேலை செஞ்சாங்கல்ல. உள்ள மர்ம நபர்கள் வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாகிஸ்தான் பேர் எடுத்ததெல்லாம் நான் இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குது. பொதுவாகவே இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை அப்படின்றது வந்து நம்ம பேசுறோம். ஆனா பொதுவாகவே பாகிஸ்தான் மீது தான் எடுத்த உடனே எல்லாருடைய கோபமும் இந்தியாவுல வந்து நகரும். இப்ப பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, சும்மா சும்மா பாகிஸ்தானை பிடிச்சு நோண்டாதீங்க. இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல ஆகட்டும், சத்தீஸ்கர்ல ஆகட்டும், காஷ்மீர்ல ஆகட்டும், மக்களே வந்து அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க. ஃபர்ஸ்ட் அதை கவனிங்க, சும்மா சும்மா பாகிஸ்தான் மேல வந்து பழிய போடாதீங்க அப்படின்ற ரீதியில சொல்லியிருக்கிறாங்க. உரி அட்டாக்ல இப்படிதான் பேசினாங்க. தாஜ் அட்டாக்ல இப்படிதான் பேசினாங்க. புல்வாமா அட்டாக்ல இப்படிதான் பேசினாங்க. எல்லா இடத்துலயும் பட் இந்த வாட்டி அவர் பேசும்போது நம்ம அதை கடந்து போக முடியாது. நான் மணிப்பூர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் வந்து உபயோகப்படுத்தும் போது ரொம்ப சிம்பிள். அதாவது அவங்க தான் இந்த அட்டாக் பண்ணாங்கிறதுக்கான கிளியர் கனெக்டிவிட்டி இருக்கு. அவங்க நாட்டை சேர்ந்த ராணுவ அதிகாரி, ராணுவ சீஃப், ஆர்மி சீஃப் மிஸ்டர் அசிம் முனீர் வந்து தெளிவா அது காஷ்மீர் தான் நம்மளுடைய ரத்த ஓட்டம், மெயின் வெயின். அதை வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுற முடியாது அப்படின்றாரு. அதே மாதிரி மத நல்லிணக்கம் பேசும் முகரக்கட்டைங்களுக்கு எல்லாம் சொல்றேன், இந்து வேறு, முஸ்லீம் வேறு, இந்துக்களும் முஸ்லீமும் ஒன்று இல்லைன்னு சொல்லி இந்துக்களை மைனாரிட்டியா கொண்டுகிட்டே அந்த கண்ட்ரில அவர் சொல்றாரு. இன்னும் அங்க இந்துக்கள் வைப் ஆஃப் ஆகல. இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்காங்க. நம்ம நாட்டுல எப்படி இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியா இருக்காங்களோ அந்த மாதிரி மைனாரிட்டி. ஆனா இங்க நாம தங்கமா தாங்கிட்டு இருக்கோம். தாங்கிட்டு இருக்காங்க. நம்ம யார் தாங்கிறது? அவங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்க வாடுறாங்க சந்தோஷமா. அவ்வளவுதான். ஆனா அந்த இடத்துல பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 300% குறைஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, இந்துக்கள் வேறு, இஸ்லாமியர்கள் வேறு அப்படிங்கிறாரு. அது சொல்லி கரெக்டா ஒரே வாரத்துல இந்த சம்பவம் நடக்குது. அப்புறம் லஷ்கர்-இ தொய்பாவுடைய பேஸ் வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்டு இருக்கான். அதாவது ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் நான் தான் பண்ணேன்னு. ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் யாரோட குழந்தை? லஷ்கர்-இ தொய்பாவோட குழந்தை. லஷ்கர்-இ தொய்பா எந்த இடத்துல ஆதரவோட வளராங்க? பாகிஸ்தான். இது எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து டைப்புனுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆனா அவங்க எப்பவுமே தப்ப பண்ணிட்டு, கவர்ன் படத்துல கூட அழகா வரும், தப்ப பண்ணிட்டு நான் பண்ணலன்னு மறைக்கிறவங்க தான். செவிலியே வச்சதுக்கு அப்புறம் என்ன அடிக்கவே இல்லையே, எனக்கு வலிக்கவே இல்லையே, வலிக்கலையேன்னு பாய்ஸ் இந்த வாட்டி உலக நாடுகளுக்கு முன்னாடி இந்தியா போறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு செக் பாயிண்ட் வச்ச மாதிரி தான் தோணுது. ஏன்னா மணிப்பூர்ல, சத்தீஸ்கர்ல, காஷ்மீர்ல வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவே மக்கள் போராடுறாங்கன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அது சொல்றேன், இதெல்லாம் நொண்டி சாக்கு. எல்லா கண்ட்ரிலயுமே இப்படி ஒரு ரெவல்யூஷனரி இருக்கும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். டெரரிசம் என்பது கொள்கை ரீதியான விஷயம்ங்கிறது பழசு. இப்ப கொள்கைக்கு யாரும் டெரரிசம் பண்றதுல அடித்தட்டு இவன் பண்றான். அந்த ஆயுதம் ஏந்தி அந்த ஒரு மிலிட்டன் கடைசியா போய் போராடுறான் பாத்தீங்களா, அவன் வந்து ஏதோ ஒரு கொள்கையை அவன் மண்டையில ஏத்தி பிரெயின் வாஷ் பண்றாங்க. அது மதமா இருக்கலாம், வேற ஏதோ இருக்கலாம். ஆனா அந்த இயக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த இயக்கங்கள் எதுவுமே இப்ப வந்து கொள்கைக்காக பண்றது கிடையாது, காசுக்காக பண்றாங்க. அதே மாதிரி ஒரு டெரரிஸ்ட் இயக்கத்தை வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் காசுக்காக தான் கொடுக்குறாங்க. இப்போ ஒமர் அப்துல்லா, நான் சும்மா ஒரு குற்றச்சாட்டு வச்சேன், ஒமர் அப்துல்லாக்கே இதுக்கு வந்து அவருடைய கவர்மெண்ட்ல நடக்குது, அவர் இது பொறுப்பேற்கணும்ன்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா. அப்படியே அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அங்க இருந்தா கூட அவர் என்ன கொள்கைக்காக பண்றாரா? எல்லாம் கிடையாது. அவங்களுடைய குடும்பம் பணக்காரர்களா வாழணுன்றதுக்காக பண்றாரு. அதே மாதிரி நான் சொன்ன அந்த ஒரு அசிம் முனீர், அவர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மேல இருக்கிற பாசத்தை பண்றா, அதெல்லாம் கிடையாது. அவருடைய மகள் வந்து யூகேல படிக்கலாம், அவங்களோட மகள் வந்து துபாயில படிக்கலாம், வேற ஏதாவது கண்ட்ரில செமையா படிக்கலாம், அதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து அதுக்காக பண்றாரு. சோ இப்படி இருக்கும் பொழுது எல்லா நாட்டிலயுமே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இப்ப ஈஸியா உருவாக்க முடியுது. ஏன்னா போதை பொருள் அதோட புழக்கத்தை உங்களால கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு எல்லா கண்ட்ரிலயும் இருக்கு. சார், யூகேல நான் இருந்தப்ப நான் வந்து ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியால ரோடு கிராஸ் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? அது பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா, ஒரு அவுட் சைட் சிட்டி எல்லாம் கூட கிடையாது. ஒரு பெர்ஃபெக்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா, ஹான்ஸ்லோன்னு பேரு. ரொம்ப அழகான ஒரு இடம். இந்தியா மாதிரியே தான் இருக்கும் அது. ஓகேங்களா? ஒரு பக்கம் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் நிறைய தெலுங்கு மக்கள் இருப்பாங்க. ப்ராப்பர் இந்தியா மாதிரி இருக்கும் ஹவுன்ஸ்லோன்ற இடம். அந்த இடத்துல நான் ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 12 வயசு பையன் சைக்கிள் என் பக்கத்துல வந்து நிக்கிறான். ஹேவ் யூ காட் டோப் அப்படின்றான். டேய், நான் ஷாக் ஆயிட்டேன். இதெல்லாம் நாங்க வந்து சினிமால கேட்டதோட சரி, நீ என்னடா 12 வயசு பையன் வந்து கேக்குறேன். சோ அவ்வளவு ஈஸியா யூகேலயே புழங்குது. அண்ட் யூகேல இவ்வளவு அமௌண்ட், இவ்வளவு குவாலிட்டி வரைக்கும் நீங்க உட்கொள்றது சட்டப்படி சரி. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி போதை பொருட்கள் ஈஸியா உள்ள போறதுனால ஒரு மனிதனின் அறிவை ஆஃப் பண்ணி அவனை ஈஸியா தப்பான வழிக்கு திசை திருப்ப முடியக்கூடிய இந்த உலகத்துல எல்லா கண்ட்ரியிலையும் கண்டிப்பா அந்த கண்ட்ரிக்கு எதிர் சிந்தனை கொண்டவங்க இருப்பாங்க. என்ன சைனா மாதிரி கண்ட்ரிலாம் அவங்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க, நாம அவங்கள மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
அதை சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணிருக்கோம் ஈஸ்டர்ன் சைட்ல. சோ இதெல்லாம் ரீசன் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிள். மணிப்பூர் மக்களுக்கு இப்படி ஆயுதத்தை எடுத்து பயங்கரமா போராடக்கூடிய அறிவு இருந்திருந்தா அவங்க ஏன் பெண்களை வந்து மிலிட்டரி வெஹிக்கிளுக்கு நடுவுல படுக்க வைக்கிறாங்க? இல்லையே, செய்ய வேண்டாமே. எதுக்கு கொளுத்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? செய்ய மாட்டாங்களே. உங்களுக்கு மத்த இடங்கள்ல இருக்கா மாதிரி மணிப்பூர்ல ஆயுதம் ஏந்திய தாக்குதல்கள் நக்சல்ஸ் கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. நாகாலாந்துல உண்டு, மணிப்பூர்ல கிடையாது. சோ இதெல்லாம் வந்து ஒரு நொண்டி சாக்கு உரிய விஷயம். இதுல கிளியரா அவங்களுக்கு தெரியுது. இதுக்கு அவங்க பல வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. பட் தி ஹோல் வேர்ல்ட் நோஸ். முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் வந்து எஸ் எங்களுக்கு பாகிஸ்தானுடைய இந்த கருத்துல எங்களுக்குமே உடன்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப யுஎஸ்ல டொனால்ட் ட்ரம்ப் போன் பண்ணி சொல்லிட்டாரு, நீ என்ன வேணா பண்ணிக்க மச்சான் அவங்க கூட அப்படின்னு. இல்ல இப்ப பாகிஸ்தான்லயே வந்து பாத்தீங்கன்னா ரயில் எல்லாம் கடத்தி அந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இப்ப அந்த பாயிண்ட்க்கு வர இதோட உண்மையான காரணம் நம்ம உள்நாட்டு பூசல் கிடையாது. இதுக்கு உண்மையான காரணம் பாகிஸ்தான்ல இருக்கிற உள்நாட்டு பிரச்சனைக்கான திசை திருப்பலா பாகிஸ்தான் பண்றது. பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிலிட்டரி ஆட்சி நடக்குது. எக்கனாமிக்கலா லிட்டரலா பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்காங்க. வாண்ட் யூஸ் திஸ் வேர்ட். ஏன்னா பிச்சை எடுத்தாங்க. உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் நேஷன் சேர்ந்த ஒரு இளவரசர்கிட்ட போயிட்டு ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரி பேச போறாரு, நோ மணி. அவர் மணி அவர் கேட்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நோ மணி நோ மணி பேசுறது வைரல் ஆச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இங்க வந்து கிட்டத்தட்ட 600 நாட்களா பெட்ரோல் விலை ஏறவே இல்ல. கண்ணீர் நீ அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா அங்க 240 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் விக்குது. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு காருக்கு 2 லிட்டர் தான் போடுவேன் அப்படிங்கிறான். 2 லிட்டர் வச்சு நீங்க வந்து போறதுக்கே சரியா போயிடும். அப்படி ஒரு டெட்லி கிரைசிஸ்ல இருக்கிற ஊர்ல நாட்டுக்கு எதிரான சிந்தனை ஓடுமா? இந்தியால ஓடுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் லார்ஜஸ்ட் எக்கனாமி 3 வருஷமா. ஓகேங்களா? ஜெர்மனி, சவுத் கொரியா இவங்கெல்லாம் வந்து கனடா, பிரிட்டனு இவங்கெல்லாம் மண்ணை கவிட்டு இருக்கும் பொழுது நாம ஜிடிபில உயர்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஊர்ல உங்களுக்கு எதிர்ப்பு வினைகள் வருமா? அவங்க ஊர்ல கண்ணுக்கு எதிரா போராட்டங்கள், மக்களுடைய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சு. பலுச்சிஸ்தான்ல 18 டிஸ்ட்ரிக்ட் அவங்களுடைய கண்ட்ரோல்லயே இல்ல. அங்க இருக்கக்கூடிய உண்மையான போராளிகள், மிலிட்டன்ஸ் நான் சொல்றேன், உண்மையான போராளிகள் எனக்கு வாழ்வாதாரம் போச்சு. ஏன்னா பலுச்சிஸ்தான்ல சைனாவோடைய பயோ வாருக்கான வெப்பனை பரிசோதிக்கிறாங்க அங்க இருக்கிற மக்களை வச்சு. படிச்சு பாருங்க. பயோ வார் டெஸ்ட் இன் பலுச்சிஸ்தான் போட்டு பாருங்க. அப்பப்ப மக்கள் காணாம போறாங்க. என் அப்பா காணுங்க, 8 வருஷமா தேடிட்டு இருக்கேன். அவங்கள கூட்டு போய் ஒரு இருட்டறையில வச்சு இந்த பயோ வாருக்கான மெடிசனை பரிசோதனை பண்ணது சைனா, அதை அனுமதிக்குது பாகிஸ்தான், பலுச்சிஸ்தான்ல. அங்க மக்கள் பயங்கர கொந்தளிப்புல இருந்து இப்ப ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு பெரிய உள்நாட்டு ராணுவம் உருவாக்கி அவங்க 18 உள்நாட்டு புரட்சி உருவாக்கி 18 டிஸ்ட்ரிக்ட கைப்பற்றியாச்சு. சிந்துல போராட்டம் நடக்குது, கைபர் கெனால் பக்கத்துல போராட்டம் நடக்குது பாகிஸ்தான்ல. இந்த கோவத்தெல்லாம் மக்கள் மிலிட்டரி மேல காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பழைய ஃபார்முலா, இந்தியாவை அட்டாக் பண்ணி இந்தியா திருப்பி அட்டாக் பண்ணுவோம், அப்ப மிலிட்டரி ஆட்சி இருந்தாதான் நாங்க காப்பாற்ற முடியும். மிலிட்டரி ஆட்சியை பிரகடனப்படுத்துறதுக்காக அங்க இருக்கிற சீஃப் எல்லாம் இன்னும் தொடர்ந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக செஞ்ச ஒரு கேவலமான விஷயம் தான் இந்த அட்டாக். இதுக்கான பதிலடி அவங்களுக்கு கிடைக்கும். பதிலடி கிடைக்கும் போது அவங்க தான் ஊருக்கே தெரியும். ஆனா என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இந்த இறந்த 27, 28 உயிர்கள் இறந்ததுதான். அதுல புதுசா கல்யாணம் ஆன ஒரு என்ன சொல்றது, ஒரு புதுசா கல்யாணம் ஆன நேவி ஆபீசர் இருக்காங்க, ஒரு பொதுமக்களை சேர்ந்தவங்க இருக்காங்க. அந்த பெண் வந்து அவங்க கணவர் சடலத்துக்கு முன்னாடி உட்காரும்போது எனக்கு வந்து லிட்டரலா நான் சாமிகிட்ட முறையிட்டு சாமி கும்பிட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை பாடல் பாடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வேற என்ன பண்ண முடியும் ஒரு பொதுமக்களா? அது வந்து ஒரு தீராத வலி. அந்த வலிக்கு பதிலடி குடுக்கணும்னா, நீங்க மறுபடியும் நம்ம பொதுமக்கள் சொல்ற மாரி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படியே மிலிட்டரி போர்ஸஸ்லாம் கொண்டு போய் அங்க இறக்கி அப்படியே மொத்தமா பயங்கரமான புரொடெக்ஷன் குடுத்து எல்லாம் பண்ண முடியாது. அங்க எவ்வளவு காடுகள் இருக்கு தெரியுமா? இன்ஃபாக்ட் இந்த இடத்திலேயே நீங்க ஒழியறது ரொம்ப ஈஸி. நீங்க அட்டாக் பண்ணி ஈஸியா போய் ஒழிஞ்சிடலாம். அங்க இருக்கிற மக்களுக்கு அது தெரியாது. அவங்க அப்பாவிகள், அவ்வளவுதான் விஷயம். கையில ஆயுதத்தை வச்சு ஒழிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இல்லாம ஒழிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். சோ தி பாயிண்ட் இஸ் வேர் அறுக்கப்பட வேண்டும் லஷ்கர்-இ தொய்பா அமைப்பு. அதுக்கு சப்போர்ட் பண்ற ஆர்மி மிலிட்டரி மென் மேல இதுவரைக்கும் இந்தியா அட்டாக் நேரடியா பண்ணதில்லை எக்ஸப்ட் ஃபார் கார்கில். அதுவும் நம்ம பார்டர்ல இருந்து அவங்கள சுட்டாங்க. ஆனா இப்போ பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே போய் கராச்சியில எந்தெந்த ஆர்மி அபிஷியல்ஸ்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற லிஸ்ட் இந்தியா என்ன ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அவங்கள நம்ம ஏவுகணைகள் பிரம்மோஸை வச்சு டைரக்டா அட்டாக் பண்ணணுங்க. இஸ்ரேல் மாதிரி எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன் உள்ள போய் அடிச்சாங்களோ அந்த மாதிரி அடிக்கணும். பொதுமக்கள் பாதிக்க எவ்வளவுக்கு எவ்வளவு கொலாட்டரல் டேமேஜ் குறைக்க முடியுமோ குறைச்சிக்கணும். ஆனா கொலாட்டரல் டேமேஜ் இல்லாம பண்ண முடியாது. நடந்தாலும் பரவாயில்ல. நீ என் மக்களை தொடர்ந்து சுட்டுக்கிட்டே இருப்ப. வைபவலட்சுமி கோயில் போற என் மக்களை நீ சுடுவ. தாஜ்ல இருக்கிற என் மக்களை நீ சுட்ட. இப்ப 27 அப்பாவி மக்களை நீ சுடுவ. நான் வந்து உன் பொதுமக்களை எதுவும் செய்ய மாட்டேன்னு பார்க்க முடியாது. சோ எல்லையை தாண்டி வெறும் தீவிரவாதிகளை உரி அட்டாக் மாதிரி வெறும் லிமிடேஷனோட பண்ணாம அங்க இருக்கிற மிலிட்டரி பேசஸை இந்தியா அடிக்கணும்.
அது எந்த இடத்துல என்ன இடம் அடிக்க முடியும் நான் சொல்றேன் பாருங்க. ராணா ஆஃப் கட்ச்ல இருந்து ஜன்ஸ்கர் ரேஞ்ச் வரைக்கும் இந்தியாவுக்கு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல ஒரு 2 நாள் ஓவர் நைட் அட்டாக் சொல்லி அடிச்சாங்கன்னா பாகிஸ்தானால எந்திரிக்கவே முடியாது. அடிங்க அவங்க மிலிட்டரி ஃபோர்ஸ், யுத்தம் வரட்டும். ஆனா அவங்க எதிர்பார்த்தது இதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிக்கு அங்க இருக்கிற மக்கள் மேல ஒரு துளி கவலை கிடையாது. இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா இந்தியால வார் வரணும். ஏன்னா அங்க ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது. இந்த இடத்துல பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடக்கும் போதே வேர்ல்ட் எக்கனாமி டவுன் ஆச்சு. நம்ம ஐடி இன்ஜினியர்கள் வேலை இழக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்படியோ நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப இந்தியால ஒரு யுத்தம் வந்தா நமக்கு பாதிப்பு வரும், நம்ம வளர்ச்சி தடைபடும் தான் பண்றாங்க. பட் இப்ப வேற வழி கிடையாது. நீங்க வளர்ச்சி தடை பண்ணிட்ட. அங்க இப்ப மறுபடியும் டார்க் ஏஜஸ்க்கு போகுது காஷ்மீர். இப்ப வந்து டூரிசம் குறையும், வேலை வாய்ப்பு குறையும், மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. சோ யூ ஹேவ் டு கெட் டவுன் அண்ட் ஹிட் ஆன் தேர் ஃபேஸ். பிரம்மோஸ பயன்படுத்துறீங்களா பயன்படுத்துங்க. இல்ல யுத்தம் பண்றீங்களா பண்ணுங்க. the whole world is with us. ரஷ்யா நம்ம கூட இருக்கு, அமெரிக்கா நம்ம கூட இருக்கு, இஸ்ரேல் நம்ம கூட இருக்கு. the one who did it now. அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லா நம்மளுக்கு குடுக்குறேன்ட்டாங்க. உள்ள போய் அதுக்கு தான் இந்த கான்ஃபரன்ஸ் கூடப்பட்டிருக்கு. நேஷனோட ஹையஸ்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டியோட இது. சோ டெஃபினட்டா நடக்கும். இந்த முறை மறுபடியும் உரி அட்டாக்ல நாங்க ஒரு 3 பிளேஸ காலி பண்ணிட்டோம். அந்த பாலக்கோட் மாதிரி வந்து எங்கள இது பண்ணாதீங்க. பாலக்கோட் அட்டாக் பண்றோம்னு சொல்லிட்டு ஆஃப் கோர்ஸ் அது நடந்துச்சு. பல பேர் இறந்தாங்க. இதுக்கான சரியான ஆதாரங்கள் இருக்கு. பட் அது எங்களுக்கு பத்தாது. அதை விட பயங்கரமான ஒண்ணு வேணும். பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் மர்ம நபர்களால், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அது நடக்கணும். ஏன்னா அப்பதான் சொத்து சேர்க்கறதுக்காக இந்தியால பிரச்சனையை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே சுயநலவாதிகள். என் உயிருக்கே ஆபத்து வருதுன்ற ஒரு பயம் இருந்தாலே ஒழிய இது முடியாது. சோ மர்மன் அவர்கள் இந்தியாக்குள்ளேயும் செயல்படணும், பாகிஸ்தானுடைய ஆர்மி அபிஷியல்ஸ் மேலேயும் செயல்படணும். அது செயல்பட்டால் இது முடிவு போகும். நன்றி சார், மிக்க நன்றி. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேசியிருந்தோம். குறிப்பாக உள்நாட்டு பிரச்சனைகள், வெளிநாட்டு பிரச்சனைகள், ஒட்டுமொத்த ஆசியாவிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் அண்டை நாடுகள் பற்றி எரிந்து கொண்டிருந்த போது இந்தியா வளர்ந்து கொண்டிருந்தது. பட் இந்தியாவும் பற்றி எரிய வேண்டும் அப்படின்ட்டு பல அந்நிய நாட்டு சதிகள் வேலை செய்கிறதோ அப்படின்ற சந்தேகமும் இருக்கிறது. உங்களுடைய ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம பாக்குறது வந்து பாகிஸ்தானுக்கு உள்ள பூந்து அடிக்கணும், பட் அது வேற மாதிரியான ஒரு அடியா இருக்கணும், உரி அட்டாக் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது உங்களுடைய ஒரு குமுறலாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நிச்சயமாக அந்த இறந்த உயிரை பறிகொடுத்த ஆன்மாக்கள் சாந்தி அடையணும் அப்படின்னும் நம்ம சேனல் சார்பா நம்ம வேண்டிக்கிறோம். விரைவில் இதற்கான நீதி, இதற்கான நியாயம், இதற்கான தண்டனைகள், இதற்கான பதிலடி விரைவில் நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த கடினமான நேரத்தில் நாம் தேசத்துடன் ஒன்றாக நிற்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை. மிக்க நன்றி சார். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மக்களுக்கான விடுதலை விரும்புகிறேன். இதை பத்தி நிறைய ஸ்டேட்டஸ் ஷேர் பண்றீங்க, ப்ரே ஃபார் பேல்கம்னு பண்றீங்க, நல்ல விஷயம். பட் அந்த பெண்மணியோட போட்டோவை வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து இப்ப ஆர்ட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ரே ஃபார் பேல்கம், ஆல் ஐஸ் ஆன் பேல்கம் சொல்லிட்டு அது ஒரு ஆர்ட்டா, அந்த அதே வழியை சொல்லக்கூடிய ஆர்ட்டா வர ஆரம்பிச்சிச்சு. அதை பகிருங்க. ஏன்னா அந்த பெண்ணை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த போஸ்டர் பார்க்கும்போது அவங்க எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும்ன்றத தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்ட்டை ஷேர் பண்ணுங்க. அந்த போட்டோவை வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு வேண்டுகோள். நன்றி சார். அதையும் நாங்கள் இங்கே பதிவிட்டுக் கொள்கிறோம். மிக்க நன்றி சார். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஜெய்.